TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக ஈடுபடாது. சங்கு சின்னத்தை பாவிப்பதற்கும் எதிர்ப்பு. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பிற்கு விஜயம் செய்யவிருப்பதாக தகவல். பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவு தொகையாக 11 பில்லியன் ரூபாய் நிதியை விடுவிப்பதற்கான பத்திரத்தில் ஜனாதிபதி கைச்சாத்து. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை குறைப்பது தொடர்பான யோசனை விரைவில் பரிசீலனை. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி 90க்கும் அதிகமானவர்கள் பலி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக ஈடுபடாது எனவும் சங்கு சின்னத்தை பாவிப்பதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானம் இன்று செப்டம்பர் 29 திருகோணமலை உப்புவெளி ஆயர் இல்ல மண்டபத்தில் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கூட்டமைப்பை உருவாக்கி பொது வேட்பாளரை களமிறக்கின. ஆனால் அதுபோல பாராளுமன்ற தேர்தலில் நேரடியாக ஈடுபடுவதில்லை என்று பொதுச்சபை முடிவெடுத்துள்ளது. மேலும் பொது சின்னமாகிய சங்கு சின்னத்தை இத்தேர்தலில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொது கட்டமைப்பிற்குள் உள்ள கட்சிகளிடம் கேட்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய அரசாங்க தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அநேகமாக அடுத்த வாரம் அளவில் கொழும்பிற்கு விஜயம் செய்யவிருப்பதாக அறிய வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்த சில மணி நேரத்தில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் இந்தியாவிற்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பும் விடுத்திருந்தார். இலங்கையில் ஜனாதிபதிகள் பதவியேற்ற பிறகு முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்வதே ஒரு சம்பிரதாயபூர்வ வழமையாக இருந்து வருகிறது. ஜனாதிபதி திசாநாயக்கா எப்போது புதுடெல்லி செல்வார் என்பது உடனடியாக தெரியவில்லை. ஆனால் அவரும் அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரியில் இந்திய அரசாங்கம் திசாநாயக்கவையும் வேறு சில ஜேவிபி தலைவர்களையும் புதுடெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உட்பட முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள் திசாநாயக்க குழுவினருடன் கலந்து ஆலோசனைகளை நடத்தியிருந்தனர். இப்போது திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று காபந்து அரசாங்கத்தை அமைத்திருக்கும் நிலையில் ஜெய்சங்கர் கொழும்பு வருகிறார். அநேகமாக அக்டோபர் 4 அவர் வருவார் என்று கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்னதாக திசாநாயக்கவை டெல்லிக்கு அழைத்து மோடி அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்திருப்பது இந்தியாவிற்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை என்று ராஜதந்திர மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்தியாவின் நலன்களுக்கு பாதகமான நடவடிக்கைகளுக்கு இலங்கை பயன்படுத்தப்படுவதை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்கப் போவதில்லை. திசாநாயக்கவினதும் தோழர்களினதும் சீனாவுடனான நெருக்கம் புதுடெல்லிக்கு ஒரு நெருடலாகவே இருக்கிறது என்பதே அவதானிகளின் பரவலான அபிப்பிராயம். இந்நிலையில் ஜெய்சங்கரின் உத்தேச வருகை அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு வகையான ஊகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதையே இந்தியா விரும்பியிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த இரகசியம். இந்நிலையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஜா நாளைய தினம் வடக்கு கிழக்கை சேர்ந்த சகல தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். இந்த சந்திப்பு கொழும்பில் இந்திய இல்லத்தில் நடைபெறவிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அவர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை அழைத்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன், தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர்
ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வடக்கு நிகழ்வுகள் காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் இருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகரகத்திற்கு அறிவித்திருப்பதாக தெரியவருகிறது. ஒருநாள் விஜயத்தை மேற்கொண்டு வருகை தரவிருப்பதாக எதிர்பார்க்கப்படும் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளையும் வேறு தரப்புகளையும் சந்திப்பதற்கு சாத்தியமில்லை என்றே தெரிகிறது. சுமந்திரன் 2 தினங்களுக்கு முன்னர் டெல்லிக்கு சென்று திரும்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவு தொகை என்று எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாய் நிதியை விடுவிப்பதற்கான பத்திரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கைச்சாத்திட்டுவிட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் தொடர்பான கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த தகவலை கூறினார். தற்போதைய பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை விரைவாக நடத்துவதற்கு இலங்கையின் புதிய அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதேவேளை நொய்தான பொருளாதார மீட்சியை உகந்த முறையில் முன்னெடுப்பதற்கு ஆதரவை பெறுவதற்கு வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடனும் கடன் நிவாரணம் குறித்து அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறது என்று நிதியமைச்சின் வட்டாரங்கள் கூறின. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை ஆராய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பு வருகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுதவி திட்டத்தின் 3வது மீளாய்வை அக்டோபர் நடுப்பகுதியில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக நிதியத்தின் பொது தொடர்பு பிரிவின் தலைவரான ஜூலி காசோக் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவையின் முதலாவது கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை குறைப்பது தொடர்பான யோசனை பரிசீலனைக்கு எடுக்கப்படவிருக்கிறது. ஓய்வூதியம், விசேட கொடுப்பனவுகள், தீர்வையின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை செய்வதற்கு 3 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்படவிருக்கிறது. தீர்வையின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாகனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தங்களது பதவிக்காலம் முடிவடைந்ததும் அந்த வாகனங்களை அவர்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி செயலகத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு சபைக்கான ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த நியமனம் செய்யப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அரசியலமைப்பு சபையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் பிரதமராக நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹரிணி அமரசூரிய புதிய அரசியலமைப்பு சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்படும் வரை அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகள் தொடரும். இதன்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு சபை கூடும் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் மற்றும் சாகர காரியவசம் 3 சிவில் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். இதேவேளை நீதி, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் பதவி வெற்றிடமாக உள்ளது. அந்த பதவியில் கடமையாற்றிய பிரதீப் யசரத்ன நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் ஓய்வு பெறுவதை அடுத்து அந்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் 17 அமைச்சுகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட போதும் கடந்த அரசாங்கத்தில் பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற செயலாளராக கடமையாற்றிய பிரதீப் யசரத்ன மீண்டும் நியமிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதீப் யசரத்ன செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதால் குறித்த பதவியை விட்டு விலக தீர்மானித்ததாக பிரதீப் யசரத்னவிடம் வினவிய போது குறிப்பிட்டுள்ளார்.
நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி 90க்கும் அதிகமானவர்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் காட்மாண்டுவில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் 200க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. 90க்கும் அதிகமானவர்கள் பலியான அதேவேளை நூற்றுக்கணக்கானவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.